ஸோ டே 22 ஓட கிறிஸ்மஸ் சீரீஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது gingerbread குக்கீஸ். ஸோ இது வந்து கிறிஸ்மஸ்னாவே மோஸ்ட் ஆஃபன்ட்டாக நீங்கள் கேட்டிருக்க ஒரு குக்கி தான். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி 21 கிறிஸ்மஸ் சூப்பரான ரெசிபீஸ் கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணிங்களா, லைனாக இல்லைன்ற லிங்க்கும் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பவுலில் வந்து நீங்கள் சாஃப்டான பட்டர் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 1/2 கப் அளவுக்கு. ஸோ இது கூட வந்து ஒரு 1/4 கப்புக்கு ப்ரௌன் சுகர் அண்ட் 1/4 கப்புக்கு வந்து நான் கோல்டன் சிரப் யூஸ் பண்ணிக்கேன். ஸோ இதுக்கு சப்ஸ்டியூட் வந்து ஹனி. ஸோ யூஸ்வலாக வந்து மொலாசஸ் ஆட் பண்ணுவாங்க, பட் என்கிட்ட அது இல்லைனால நான் கோல்டன் சிரப்பில் சப்ஸ்டியூட் பண்ணேன். ஸோ நீங்கள் எது இல்லைன்னா நீங்கள் வந்து ஹனி சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர் சாஃப்டாக வச்சதுனால தான் நான் வந்து ஈஸியாக ஸ்பேச்சுலாலேயும் மிக்ஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்ததும் இது கூட வந்து ஃப்ளோர் வந்து ஒரு 1 கப் ஃப்ளோர் வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. பட் நான் வந்து இப்போ ஒரு 1/2 மட்டும் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் சின்னமன் பவுடர் அண்ட் நட்மெக் வந்து நான் கிரேட் பண்ணிக்கிறேன் ஒரு 1/4 டீஸ்பூன். ஸோ இதை வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 1 எக் வந்து நான் வந்து அடித்து ஊற்றிக்கிறேன். ஸோ கிறிஸ்மஸ் சீரீஸில் வந்து நீங்கள் என்னென்ன பார்க்கலாம், என்னென்ன ரெசிபீஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா டாப் டு பாட்டம் கேக்ஸ், குக்கீஸ், கிராக்கர்ஸ்னு எல்லாமே இருக்குது. ஸோ அதை செக் அவுட் பண்ணோன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட்டையும் நீங்கள் போய் பாருங்கள். அண்ட் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஜிஞ்சர் ப்ரெட்னால நம்ம இந்த ஜிஞ்சரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் ஃப்ரெஷ் ஜிஞ்சரை வந்து ஒரு 1 டீஸ்பூன் கிரேட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இது டேஸ்ட் வந்து யூஷுவல் குக்கீஸோட இது ரொம்பவே டிஃபராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி வச்சுருந்த அந்த 1/2 கப் ஃப்ளோரை வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு டோ மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டோ மாதிரி ஆக்கிட்ட உடனே இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் ராப்லேயோ இல்லை ஏதோ ஒரு பேப்பர்லேயோ ஷீட்ஸ்லேயோ வந்து நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து நீங்கள் டோ வந்து க்ரியேட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் இந்த 1 ஹவருக்கு வந்து நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிடணும். ஸோ 1 ஹவர் கழிச்சு இப்போ நம்ம வந்து ஷேப்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இது வந்து ஜிஞ்சர் பிரெட் வந்து யூஸ்வலாக வந்து இந்த ஒரு ஷேப் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இது இல்லாமல் நான் கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்னோமேன், அப்புறமா ஸ்னோஃப்ளேக்ஸ் இந்த மாதிரி நிறைய நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ எனி ஷேப் இஸ் ஃபைன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணலனாலும் நீங்கள் நார்மலாக ஒரு சர்க்கிள் கட்டரில் வந்து நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி கட் கொடுத்துருங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட குக்கி கட்டர்ஸ் இருக்குது, அது இம்ப்ரெஷனையும் வரும். ஸோ பேக் பண்ணுறது வந்து 170 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நான் பேக் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் அந்த ஒயிட் கலரில் வந்து நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன் அவுட்லைன். ஸோ இது வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம், நீங்கள் ராயல் ஐசிங் கொடுத்துடலாம். பட் நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒயிட் சாக்லேட் வந்து நான் மெல்ட் பண்ணி ஸோ இந்த பேக்கில் பைப்பிங் பேக்கில் மாற்றிட்டு ஸோ வந்து நான் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட். நீங்கள் வந்து ராயல் ஐசிங் யூஸ் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட் டிஃபராக வரும். ஸோ நான் கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெக்கரேட் பண்ணி இதை ஆற விட்டுட்டு நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த சூப்பர் அண்ட் யம்மியான gingerbread ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கிறிஸ்மஸ் சீசனை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். ஹேவ் அ குட் டே.